அப்படின்னா நிச்சயமா சிறப்பா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம சிந்தனைக்குள்ள செல்லலாம். நாம சென்ற வகுப்புல எல்லாம் வல்ல இறை ஆற்றல் எப்படி இந்த பிரபஞ்சமாக மாறிச்சு, மனுஷனா எப்படி இறைவனே உருவானான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது இன்னைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வகுப்பை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த உலகத்துல பல்வேறு விதமான தத்துவங்கள் இறைவனை பற்றி பேசப்படுது. அது எதையுமே நம்ம தவறுன்னு சொல்லிவிட முடியாது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு காலகட்டத்துல மகான்களால நமக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. சரிங்களா? இப்ப அந்த தத்துவங்கள் என்ன சொல்லுது இறைவனை பற்றி, வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் சிந்திப்போம். இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம பழசுல ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்போம். சரிங்களா? இப்ப அதை நீங்க ஸ்ட்ராங்கா பற்றி இருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற கருத்து உங்களுக்குள்ள போகாது. அப்ப அந்த கருத்தை கொஞ்ச நேரம் உங்க மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்ற விஷயத்த அப்படியே முழுமையா உள்வாங்குனீங்கன்னா அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், பழைய கருத்து என்ன நம்ம வச்சிருந்தோம், புதிய கருத்து என்ன இருக்குது. அப்ப இரண்டும் எது சிறப்பானது அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து அதற்கான பாதையில பயணிக்கலாம். ஆனா எல்லா மதங்களும் எல்லா ஞானிகளும் சொன்ன உண்மை ஒன்றுதான். சரிங்களா? அதை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அவங்க பல்வேறு விஷயங்களை எடுத்து பயன்படுத்தினாங்க. சரிங்களா? சரி, அதுல ஒரு விஷயம்தான் அந்த இறைவனை பற்றிய தத்துவம். இறைவன் எப்படி உருவானான், இறைவன் எங்க இருக்கிறான், அவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பலர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல முதல் தத்துவமா அவங்க சொல்றது படைப்பு தத்துவம், கிரியேஷன் தியரி. சரிங்களா? இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் அப்படின்னு ஒரு தத்துவத்தை அவங்க நமக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இறைவன் தான் உலகத்தை படைத்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இப்ப எல்லாவற்றுக்கும் பேராற்றலாக இருக்கிற அந்த தெய்வத்திற்கு ஒன்றை படைப்பதற்கான தேவை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அப்படி ஒண்ணும் அவனுக்கு தேவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப நீங்க இன்னைக்கு நம்ம சாமி கொண்டு போய் அது இதையும் படைக்கிறோம். இறைவன் எப்பேற்பட்டவன் சொல்றோம், எல்லையற்றவன் சொல்றோம், நிகரற்றவன் சொல்றோம், அவனுக்கு ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்றோம், இன்னும் பேராற்றல் உடையவன் சொல்றோம், அவன் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான்னு சொல்றோம், இந்த அண்ட சராசரத்தையே எல்லா உயிர்களையும் காத்து கொண்டிருக்கிறான்னு சொல்றோம். அப்ப அந்த இறைவனுக்கு நாம எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது உண்மையாலுமே தேவையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரிங்களா? அப்போ அந்த இறைவன் உன்னை படைக்கணும் அப்படின்னா ஏன் படைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு யாருக்கு பதில் தெரியல. ரெண்டாவது, இது படைக்கணும்னா ஏதோ உன்னை எடுத்துதானே படைக்கணும். அது எதுவுமே இல்லாத சுத்த வெளிதான் இறைவன் சொல்றோம். அப்ப எடுத்துதானே உன்னை படைக்கணும். அது எங்க இருந்து அவர் எடுத்திருப்பார் அப்படின்னா அது ஒரு கேள்வியா இருக்கு. அதே சமயம் எந்த இடத்துல நின்னு உன்னை படைச்சிருப்பார் அப்படின்னா அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. இப்படி படைப்பு தத்துவத்துல பல கேள்விகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. இறைவன் ஏன் படைக்கணும், எதுக்கு படைக்கணும், எப்படி படைக்கணும், அதுக்கு மூலம் என்ன, எதை எடுத்து இறைவன் படைச்சாரு. இது இஸ்லாமிய தத்துவம், கிறிஸ்துவ தத்துவம் எல்லாத்துலயுமே இந்த படைப்பு தத்துவம் தான் மிக அதிகமாக சொல்லப்படுது. அப்ப இது என்னன்னா மக்களுக்கு ஒரு அறிவு நிலை புரியாத காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்துல எல்லாம் வல்ல இறைவன் பேராற்றல் உடையவன், அவன் தான் எல்லாத்தையும் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா புரியுற அளவுக்கு மக்களுக்கு அறிவு நிலை இல்லை. அப்ப அந்த காலத்துல மகான்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இறைவன் தான் எல்லாத்தையும் படைச்சான். சரிங்களா? அப்போ இறைவன் படைச்ச குழந்தைகள் தான் எல்லாரும். அப்ப யாரும் துன்புறுத்த கூடாது. அது இறைவனுக்கு கோபம் வரும் பிறரை துன்புறுத்தும் போது. அப்ப நீங்க நல்லதையே செய்யணும், கெட்டதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஆசை காட்டுறாங்க. இந்த மாதிரி நீ நல்லதையே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உனக்கு ஒரு சொர்க்கம் இருக்கு, அங்க போனா இப்படி எல்லாம் இருக்கலாம்னு ஒரு ஆசை. இன்னொரு பக்கம் நீ கெட்டதை செஞ்சீங்கன்னா உனக்கு துன்பம் வந்துடும். நான்
இந்த இதுல சொல்ற மாதிரி கருட புராணத்துல சொல்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் உன்னை வதை செய்வாங்க. அப்ப மக்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் ஆசை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பயம், அச்சம் ஊட்டுறாங்க. அப்ப ஒரு ஆசை காட்டி ஒரு அச்சம் ஊட்டி ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணதுதான் இந்த பக்தி மார்க்க தத்துவங்கள் எல்லாமே. அதுல அந்த மக்களுடைய அறிவுநிலைக்கு தகுந்த மாதிரி இறைவன் படைத்தார் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப இறைவன் படைத்தார் அப்படின்னு சொன்னா இந்த கேள்விகள் எல்லாம் வரும்போது படைப்பு தத்துவம் அடிபட்டு போகுது. சரிங்களா? படைப்பு தத்துவம் இல்ல. ரெண்டாவது, திடீர் வெடிப்பு தத்துவம்னு ஒரு தத்துவம். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் வந்து அதை தான் உண்மையை நம்பிட்டு இருக்கு. சரிங்களா? பிக் பேங் தியரி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆதியில ஒரு பெரிய பொருள், பிரம்மாண்டமான பொருள் இருந்தது. அது திடீர்னு வெடிச்சுது. அதனால இந்த பிரபஞ்சம் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எது வெடிச்சது அப்படிங்கிறதுக்கான விடை இன்னைக்கு வரைக்கும் தெளிவா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்ல இல்ல. சரி, அது இருந்ததே, அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் மூலப்பொருள் இருந்திருக்கணும்ல, மூலம். அது என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியாதுங்கிறாங்க. அது இருந்தது, அவ்வளவுதான். அதே மாதிரி இதுல இருக்கிறதெல்லாம் கடைசியா மறைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அப்ப எது வெடிச்சது, அதுக்கு மூலம் என்ன, அது எதற்காக வெடித்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடை இல்லை. அது வெடிச்சது, பிரபஞ்சம் உருவாயிருச்சு. அப்ப இதுலயும் ஒரு முழுமை தன்மை இல்லை. சரிங்க, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் அப்படிதான் இருக்கு. சரி, மூன்றாவது தத்துவம் மாயாவாதம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே மாயை அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை இல்லை. இப்ப நம்ம நைட் தூங்குறோம், கனவு வருது. கனவுல நம்ம ஓடுறோம், ஒடியாடுறோம், பயப்படுறோம், சிரிக்கிறோம், எல்லாமே நடக்குது. காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா கனவு, மாயை, மயக்கம். அது உண்மை இல்லை. மனசுல ஓடுற காட்சி தான் நம்ம உணர்றோம். பட் அது ஃபீல் ஆகுது. நம்ம மனசுல ஓடுற காட்சியா இருந்தாலும் ஒரு பேய் வந்ததுன்னா டபக்கு நமக்கு பயம் வந்து எந்திரிக்கிற, உடம்பெல்லாம் வேர்க்கு. அப்ப இது மாதிரி இந்த உலகமே ஒரு மாயை தான். இந்த உலகமே ஒரு மாயை தான், மயக்க நிலையில் இருக்கிறது தான். அப்போ இந்த பிரபஞ்ச தோற்றம் எல்லாமே மாயை. நீங்க பாக்குறது எல்லாம் மாயை தான், உண்மையே கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட தத்துவம். எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே நிரந்தரமானது இல்லை. சரிங்களா? அப்போ இங்க ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்ப நாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம் அல்லது ஒரு பொருளை பார்க்கிறோம், அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது பொய்யா அப்படின்னு கேட்டா அவங்க பொய்ன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு பொருளை உணர்றோம், அது எப்படி பொய்ன்னு சொல்லுவீங்க? சரிங்களா? அப்ப அதுவும் சிந்தனைக்கு வரும்போது அடிபட்டு போகுது. எல்லாமே மாயைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். அப்ப அது எப்படி நம்ம பொய்ன்னு சொல்றது? அப்ப அது அந்த தத்துவம் அங்க வந்து அடிபட்டு போகுது. அது முழுமையா வெற்றி பெறுவதற்காக இல்லை. அதற்கு அடுத்தது இன்னொன்னு நிலை தத்துவம், பர்மனன்ட் தியரி. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நிலையா இருக்குது, எப்பவுமே இருக்குது. சரியாங்களா? அதுக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அது நேரத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து எந்த மாற்றத்திற்கும் உட்படாம அப்படியே இருக்குது. இந்த யூனிவர்ஸ், சூரியன் அப்படியே இருக்குது, பூமி அப்படியே இருக்குது, உயிர்கள் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதையும் சிந்திச்சு பார்த்தோம்னா எப்படி அப்படியே இருக்கு? நேத்து இருந்தவர் இன்னைக்கு இல்ல. நேத்து இருந்த பூமியோட தன்மை இன்னைக்கு இல்ல. அப்ப எல்லாமே இருக்குது இருக்குது அப்படின்னா எப்படி அப்படின்னு கேக்குறப்போ, இந்த பூமி தோன்றி விஞ்ஞானத்துல சொல்றாங்க 500 கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு 500 கோடி ஆண்டுகள்ல இந்த பூமி அழிஞ்சு போயிருன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போகுது. இன்னும் பிரபஞ்சத்தை ஆய்வு செய்யறவங்க பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது, பெருசாயிட்டே போகுதுன்னு இன்னைக்கு வந்து விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிறாங்க. பிரபஞ்சம் விரிந்து கொண்டே செல்லுது. அப்ப இந்த கருத்தையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிலையானது அப்படின்னு எதையுமே நம்மால சொல்ல முடியாது. அப்ப நிலை தத்துவம் இங்க வந்து அடிபடும். சரிங்களா? அப்ப அதுக்கு அடுத்ததுதான்
இப்ப லாஸ்டா விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச ஒரு தியரி வந்து டார்வின் அவர்கள் நமக்கு சொன்ன தியரி பரிணாமம், எவல்யூஷன் தியரி அவர் தான் வந்து நமக்கு சொல்றாரு. இந்த மனிதன் வந்து குரங்குல இருந்து வந்தான் அப்படிங்கிறார். அப்ப குரங்கு எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னா நாலறிவு உயிரினத்திலிருந்து வந்திருக்கோம். நாலறிவு உயிரினங்கள் மூன்றறிவுல இருந்து, மூன்றறிவு இரண்டறிவுல இருந்து, இரண்டறிவு ஓரறிவு இருந்து. அப்ப இந்த ஓரறிவு எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா இந்த இயற்கையில இருந்து, பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்ததாக அவருடைய தியரி வந்து சொல்லுது. இது வந்து பரிணாமம், பரிணாம தத்துவம் அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகி வர்றது பரிணாம தத்துவம். குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதைதான் மகரிஷின்னு சொல்றாங்க. மற்ற ஞானிகள் மகான்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சொல்ற ஒரு கருத்து தத்துவம் என்னன்னா, ஞான மார்க்கத்துல இறைவனே அனைத்துமாக வந்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மகரிஷி ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது டார்வின் தியரியும் வேதாத்திரி மகரிஷி தியரியும் ரெண்டும் நியரர் தான், பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்னா, டார்வின் என்ன சொல்றாருன்னா பாலிலிருந்து தயிர் வந்தது, தயிரிலிருந்து மோர் வந்தது, மோரிலிருந்து வெண்ணெய் வந்தது, வெண்ணெயிலிருந்து நெய் வந்ததுங்கிறாரு. சேம் இதே கான்செப்ட் தான் மகரிஷி சொல்றாரு, கொஞ்சம் மாற்றி. பாலிலிருந்து தயிர் வரல, பாலே தயிராக வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப தயிரே மோராக, மோரே வெண்ணெயாக, வெண்ணெயே நெய்யாக. அப்ப பால் தான் எல்லாமா வந்திருக்குதுன்னு மகரிஷி சொல்றாரு. இது வந்து ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருதுங்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க, ஒன்னே தான் எல்லாமா வந்திருக்கு. அப்ப இறைவன் ஒவ்வொன்றை உருவாக்குனா ஒவ்வொன்றா மாறினாங்கிறது அது. இறைவனே அனைத்துமாக மாற்றம் பெற்றார் அப்படிங்கிறது மகரிஷி அவங்களோட கருத்து. இது நிறைய ஞானிகள் இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. இறைவனே அனைத்துமாக தன்மாற்றம் பெற்றார். இதை வச்சுதான் கீதையில ஒரு வாசகம் சொல்றோம். எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னைக்கான வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டு அவனும் விலகுவதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்றதாக வியாசர் எழுதும்போது அதனோட கான்செப்ட் புரிதல் என்னன்னா, எல்லா பொருளையும் இறைவன் தான் இருக்கிறான், இறைவனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இறைவனே அனைத்துமாக இருக்கிறான்னு நாம சொல்றோம், அது ஓகே தான். பட் இன்னும் ஒரு கான்செப்ட்ல யோசிச்சா, இங்க இறைவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, இறைவன் மட்டுமே இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? எல்லாவாவும் இருக்கிறான். அவன் தூண்லயும் இருக்கிறான், அவன் துரும்புலையும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே கிடையாது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னா அவன் இல்லாத இடமே இல்லை. அப்ப மகரிஷி அவங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப தியானத்துல ஆழ்ந்து போய் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இறைநிலை தான் இறைவன் என்று நீங்க சொல்லக்கூடியது இறைநிலை. அது எல்லையற்ற பெருவெளி, அதுக்கு எல்லையே கிடையாது. இறைவனுக்கு எல்லை கிடையாது, நம்ம எல்லாருமே அதை ஒத்துக்கிறோம். அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதி இல்லையா? ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிற மாதிரி அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதி. அதைத்தான் ஜீசஸும் சொல்றாரு, அதுதான் பரமபிதா. எல்லாவற்றுக்கும் ஆதியான பரமனா ஆதி, பிதானா அப்பா. இப்ப நம்ம தந்தைன்னு சொல்றோம், இறைவன் அப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா? அதுபோல அங்க பரமபிதா அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார். அல்லாஹ் அப்படின்னாலும் அல்லாஹ்க்கான மீனிங் நிகரற்ற ஒன்று, ஈடு இணையற்ற அன்புடைய ஒரு பொருளுக்கு பேர் அல்லாஹ் அப்படின்னு பேர். அல்லாங்கிறது மீனிங், பொருள் வந்து அது ஒரு பொருளை குறிக்கிற ஒரு மீனிங்கை குறிக்கிற ஒரு சொல். அப்ப அது என்ன சொல்லுது? ஈடு இணையற்ற அன்புக்குரிய ஒரு தன்மை தான் அல்லாஹ். இப்ப இறைவன் அப்படித்தான் இருக்கிறான். இறைவனுக்கு யாராவது ஈடு இணை சொல்ல முடியும்? அதையவே தான் வள்ளுவர் சொல்றாரு இந்த பக்கம். நபிகள் என்ன சொல்றாரோ அதை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போறாரு. என்னன்னு சொல்றாரு? தனக்கு ஓமை இல்லாதான் சொல்றாரு. இங்க அல்லான்னு சொல்ற அதே வார்த்தை தான், தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. யாரோட மனக்கவலை மாற்ற முடியாது? தனக்கு ஈடு இணை இல்லாத ஒன்றை யார் ஒருவர் தொடுகிறாரோ, அப்ப யார் இறைவனை டச் பண்றாரோ அவருக்கு மனக்கவலை இல்லை. அவன் டச் பண்ணிட்டானே அவன் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க. ஞானத்தை அடைஞ்சிட்டா எல்லா உண்மையும் புரிஞ்சிடும். எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமாக இருக்கிறான்னு புரிஞ்சிடும். அவன் தான் நாமளா வந்திருக்கிறான்னு புரிஞ்சிடும். அவன் தான் எல்லாமா இருக்கிறான்னு புரிஞ்சிடும். சரிங்களா?
அப்ப இந்த எல்லா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் துன்பம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால நல்ல செயலை செஞ்சுட்டு போகணுங்கிற தன்மைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஞானி. இது உணர்தலோட வரணும். அப்ப அதைத்தான் மகரிஷி அவங்க மிக தெளிவா எல்லாம் வல்ல இறை ஆற்றலே அனைத்துமாக தன்மாற்றம் பெற்றது அப்படிங்கிறத மிக தெளிவா நமக்கு சொல்றாங்க. இறைவன், நாம் இதைய சென்ற வகுப்புகள்ல பார்த்தோம். இறைவனை இறை துகள், காந்த துகள்களாக மாற்றம் பெறுகிறார். அந்த காந்த துகள்கள் இணைந்து இறைவனை விண்ணா வர்றாரு. விண்கள் கூடி அதுதான் பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்று பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து பிரபஞ்சமாகி பிரபஞ்சத்திலே பஞ்சபூதங்கள் இணையும் போது அங்கே ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதர்களாகி இப்ப இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தன்மையை நாம பார்க்க முடியுது. சரிங்களா? அப்ப இது அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இறை ஆற்றல் தான், இறைநிலை தான். இறைநிலை சுத்தவெளி சூழ்ந்தழுத்தி அது இறை துகள்களாகி விண்ணாகி விண்ணினுடைய வேக வேறுபாடு தான் இன்னைக்கு இந்த பிரபஞ்சமாக இருக்கு. சரி, அப்ப இது ஒரு கான்செப்ட். அப்ப இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. நாம ஒரு 5 கான்செப்ட் பிரபஞ்சத்தை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னும் பல்வேறு கான்செப்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இறைவன் இங்க தோற்றுவித்தாருங்கிறதுக்குள்ளேயே ஊர்பட்ட கான்செப்ட் பேசுறாங்க. சரிங்களா? பட் இது எல்லாத்தையுமே தவறு அப்படின்னு நம்ம அதைய பிளேம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நம்ம குறை சொல்லல, குற்றம் சொல்லல. அந்தந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் காரியங்கள் இருக்கும், அது தெரியல நமக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யும் போது மகரிஷி சொன்ன அந்த தத்துவம் தான் இன்னைக்கு முழு உண்மையாக இருக்கிறத இன்னைக்கு விஞ்ஞானம் கூட ஒத்துக்குது. மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றோம். குரங்கு 4 அறிவு, 4 அறிவு 3 அறிவு, 3 அறிவு 2 அறிவு, 2 அறிவு 1 அறிவு. 1 அறிவு எங்க வருதுன்னா பஞ்சபூதங்கள் இருந்து. இப்போ 1 அறிவு தாவரம் பச்சை பயிறு வச்சிருந்தா புழு பிடிக்குது, செல்லு பிடிக்குது. அதே 2 அறிவு புழு கூடு கட்டி பட்டாம்பூச்சியா மாறுது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாற்றங்கள். 1 2 2 3 3 4 4 5 5 6 வந்துருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பஞ்சபூதங்களா இருந்தது. பஞ்சபூதங்களுக்கு மூலம் இறையாற்றல் தான். அதனாலதான் நம்ம இந்து தர்மத்துல சிவனை வைத்துதான் எல்லாமே அடிப்படையா சொல்லியிருப்பாங்க. சிவன் தான் மூலக்கடவுள். சரிதாங்களா? சிவம் அப்படின்னா அசைவற்றிருப்பது அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? சிவம் அப்படின்னு சொன்னா அசைவற்றிருப்பது. அப்போ நாமளே சொல்றோம், சக்தி இருந்தா வேலை செய்ய, இல்லாட்டி சிவனேன்னு போய் உட்காருன்னு சொல்றோம். நானே சிவனேன்னு இருந்தேன், என்னை ஏப்பா நோன்றேன்னு கேட்கிறோம். அப்ப சிவனேன்னா என்ன? சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்? சிவனேன்னு இருக்கிறான், சும்மா இருக்கிறான். எல்லையற்ற சுத்த வெளி சும்மா இருக்கு. அப்ப அந்த சுத்த வெளி சக்தியாக மாற்றம் பெறுது. அதனோட ப்ராசஸ் தான் போன வகுப்புல பார்த்தோம். தன்னைத்தானே இறுக்கி அது சிறு துகள்களாக மாற்றம், இதுதான் சக்தி. அப்ப சிவனிலிருந்து சக்தி உருவாக்குது. எல்லையற்ற ஒன்றிலிருந்து தான் எல்லையுடைய ஒன்று உருவாக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லையுடைய ஒன்றிலிருந்து எல்லையற்ற ஒன்று உருவாக முடியாது. இதுதான் கான்செப்ட். அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சிவம் பெரிதா சக்தி? சிவம் தான் பெருசு, அதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. பட் உணர்தல்ல வர்றப்ப சிவத்தினால உணர முடியாது. அது எல்லையற்ற பரபிரம்மமா இருந்தாலும் அதுக்கு உணர்தல் என்கிற தன்மை இல்லை. அது எப்படி சக்தியாகி அதுக்கப்புறம் மனிதனா மாறுதோ அப்பதான் அவனுக்கு உணர்தல் அப்படிங்கிற விஷயம், இன்னும் இறைவனே உணர்ற பவர் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப சிவம் எல்லையற்ற தூய இறைவெளி, சுத்தவெளி. சக்தி அப்படிங்கிறது காந்த துகள், அந்த இறைவனுடைய ஆற்றல், எனர்ஜி. சரி, இது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது எனர்ஜி ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது அசைவற்றது, அப்ப அசைவற்றதும் அசைவதும் இணைந்தது பாருங்க, அதுதான் விண், ஆட்டம்ஸ். அதனுடைய கூட்டு தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதை உணர்த்துறதுக்கு தான் சிவன் சக்தி ரெண்டு அர்த்தநாரி. இந்த பிரபஞ்சத்துல சிவமும் இருக்கு, சக்தியும் இருக்கு. நம்ம உடம்புல சிவமும் இருக்கு, சக்தியும் இருக்கு. அப்பாவோட பகுதி இருக்கு, அம்மாவோட பகுதி இருக்கு. அப்ப இதை உணர்ந்துதான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. வலப்பக்கம் ஆணுக்கும் இடப்பக்கம் பெண்ணுக்கும் சரி சமம் பங்கு இருக்குது. அப்ப இந்த ரெண்டு இணையும் போது உருவான முதல் குழந்தை விநாயகர் தத்துவம். விநாயகர் என்ன? 5 கரத்தனை யானை முகத்தினா நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், பஞ்சபூதம்.
இந்த பஞ்சபூதம் எதுதான் பஞ்சபூதமா மாறி இருக்கு? இறைவனே பஞ்சபூதமா மாறி இருக்கு. அதனாலதான் லிங்கமாக இறைவனை வழிபட்டுட்டு பிருத்திவி லிங்கம், மண்ணாக இருக்கிற இறைவன், அப்புலிங்கம், தேயிலிங்கம், வாயு, ஆகாஷலிங்கம் என்று பஞ்சபூதங்களை பஞ்சலிங்கங்களாக படைத்து, அதைத்தான் ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய மந்திரம்ங்கிறது என்ன? பஞ்சபூத வழிபாடுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இதை ஒரே முட்டா உணர்றதுக்கு தான் விநாயகர் தத்துவத்தை சொன்னாங்க. 5 கரம்னா பஞ்சபூதம். அப்ப எந்த கோயில் போனாலும் முதல்ல நம்ம எதைய வணங்குறோம்? அந்த விநாயகரை வணங்குறோம். விநாயகர்னா அந்த உருவத்தை இல்லை, உருவத்துக்கு உட்பொருளா இருக்கிற பஞ்சபூதத்தை நம்ம வந்து வழிபடுறோம். ஏன்னா நம்ம உடல் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது. இங்க பஞ்சபூதத்தை தவிர ஒண்ணும் இல்லை. அப்ப எல்லா உயிர்களும் பஞ்சபூதத்தால் ஆனது. அப்ப இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த பூமி பஞ்சபூதத்தால் ஆனது. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா பஞ்சபூதத்துல தான் வரும், எனக்கு ஒரு தீர்வு வந்தா பஞ்சபூதத்துல தான் வரும். அப்ப பஞ்சபூதத்தோடு நான் இணங்கி இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். பஞ்சபூதத்தை எதிர்த்து கொள்ளும் போது என்னோட வாழ்க்கை துன்பம். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப பஞ்சபூதத்தோட இணங்கணும். அதுக்கு தான் பஞ்சபூத வழிபாடு, இறை வழிபாடு. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த இறைநிலையே பஞ்சபூதமாகி பஞ்சபூதத்திலிருந்து ஆற்றலா வெளிப்படுது. அந்த ஆற்றலை அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், கடைசியா மனிதனுடைய மனம் என்று 6ஆக நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் 6 முகம் அப்படிங்கிற தத்துவத்துல அந்த சிவன் சக்திக்கு 2வது குழந்தை. முதல் குழந்தை 5 கரம் பஞ்சபூதம், 2வது குழந்தை 6 முகம், காந்த கடவுள் அவர் பேர். சரிங்களா? நம்ம கந்த கடவுள்னு சொல்லி பழகிட்டோம். எல்லாமே மொழி வழக்குல மாற்றம் தான். காந்த கடவுள்னா ஒரே காந்தம் தான் 6 விதமா செயல்படுது. ஒரே கரண்ட் தான். ஒரு பக்கம் சுத்துது, ஒரு பக்கம் கத்துது, ஒரு பக்கம் லைட்டா இருக்குது, ஒரு பக்கம் சூடா இருக்குது, ஒரு பக்கம் குளிர்ச்சியா இருக்குது. கரண்ட் ஒண்ணுதான். அப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த இறை ஆற்றல், காந்த ஆற்றல், கண்ணுல வர பாக்குது, காதுல வர கேக்குது, மூக்குல வர ஸ்மெல் பண்ணுது, நாக்குல வர டேஸ்ட் பண்ணுது, ஸ்கின்ல வரப்போ உணருது, மூளையில சிந்திக்கும். அப்ப இந்த 6 முகமும் தான் காந்தத்தினுடைய 6 தன்மை அப்படிங்கிறத உணர்ந்த நம் முன்னோர்கள் ஆறுமுக கடவுள் என்று அதுக்கு 6 முகத்தை காமிச்சாங்க. அதுதான் அருணகிரிநாதர் ஒரு இடத்துல பாடுறார். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளி மனம் புரிய வந்த முகம் ஒன்று. அவர் என்ன கேட்கிறாரு? இந்த இத்தனை இடத்துல உன்னை பார்த்தப்பா, எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு முகத்தோட தானே வந்தேன். சரியானுங்களா? இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு முகம், 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அப்போ உனக்கு எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு முகம் தான் இருந்து உனக்கு எப்படி 6 முகம்னு சொல்றான் அப்படின்னா, இது காந்த தத்துவம். ஒரு காந்தம் 6ஆக தன்மாற்றம் பெறுது. அதுல 6வதாகத்தான் நம்முடைய மனமாக தன்மாற்றம் பெறுது. இந்த மனித மனம் நினைத்தால் இறைவனையே உணரலாம். அப்ப இந்த காந்தம் நினைத்தால் இறைவனையே உணரலாம். காந்தம் நினைச்சாதான் இறைவனை உணர முடியும். மனுஷ மனம் இல்லைன்னா இறைவன் ஒண்ணு கிடையாது. இப்ப எல்லா மனிதர்கிட்டையும் மனதை அழிச்சிட்டீங்கன்னு வச்சு, எல்லாம் விலங்குகள் மாதிரி சுத்திட்டு சாக வேண்டியது. எதையுமே பார்த்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு ஒரு இறைவனை பற்றி சிந்திக்க முடியாது. விலங்குகள் என்ன பண்ணுது? அந்த மாதிரி வாழ வேண்டியது. இப்போ மனித மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் யார், இந்த பிரபஞ்சம்னா என்ன, இறைவன்னா யாரு, அவங்க எப்படி இருக்காங்க, நாம எதுக்காக வந்தோம், எங்க போகணும், என்ன செய்யணும், என்ன செய்ய, இதெல்லாம் சிந்தனை 6வது அறிவு, மனதினுடைய வெளிப்பாடு. அப்ப இந்த மனதை கொண்டு, காந்தமாக இருக்கிற இந்த மனதை கொண்டு இறைவனை உணரலாம் அப்படின்னு அவங்க சொன்ன போது, அதைத்தான் சுவாமி மலையில என்ன பண்றாரு? முருகப்பெருமான் சிவனுக்கு பிரணவத்தை போதிக்கிறார். சரிங்களா? பிரணவம் அப்படிங்கிறது அந்த காந்த ஆற்றல். அப்போ அந்த இறை தத்துவத்தை அவர் உணர்றதுக்கு முருகர் சிவனுக்கு போதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சிவனுக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல, முருகருக்கே அப்பன் அவருக்கே தெரியாதா அந்த ஞானம் அப்படின்னா தெரியாது. சிவனோட பவர் சிவனுக்கே தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு மல்லிகைப்பூவோட வாசனை அந்த மல்லிகைப்பூ தெரியாது. இதான் ஓப்பனா சொல்லணும். சரி, ஏன்னா அதுக்கு மூக்கு கிடையாது. அப்படி இறைவனுடைய பராக்கிரமம், பேராற்றல், பேரறிவு இறைவனாலேயே உணர முடியாது. ஏன்னா இறைவனுக்கு புலன்கள் இல்லை, புலன்களுக்கு அப்பாற்பட்டவன்.
அப்ப இறைவனே மனித வடிவில் வரும்போதுதான் தன்னையே உணர்றான். அதுக்காகத்தான் இறைவன் மனித வடிவத்துல வந்திருக்கான். சரிங்களா? அப்ப அந்த தன்மை உணர்த்துறதுக்கு தான் காந்தமாக இருக்கிற நம்முடைய மனதை கொண்டு இறைவனை உணரலாம், பிரம்மத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறை உபதேசம் பண்றதாக சுவாமி மலையில ஒரு கருத்து. இப்ப இதுல இருக்கிற தத்துவத்தை எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கும் போது அந்த இறை அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான். நான் தான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், இறைவன்னா யாரு? இறைவன் ஏக இறைவன். மேக்சிமம் எல்லா மதங்களும் ஒத்து, இறைவன் ஒருவனே. எல்லா மதங்களும் மேக்சிமம் ஒத்து, இறைவன் ஒருவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்ப அது எது அப்படின்னு கேட்கும் போதுதான் இங்க பிரச்சனை வருது. இது என்னோடது, அது உன்னோடது, எம் தெய்வம் தம் தெய்வம் என்று ஒவ்வொரு சமயமும் மதமும் எதிர் வழக்கிடவும் நின்றது எது அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர், சாரி, தாயுமானவர் அங்கிங்கநாதபடி பாடல கேட்கிறார். அப்ப எல்லா சமயங்களும் என் தெய்வம் உன் தெய்வம்னு சண்டை போட்டுட்டு கிடக்குதே, அந்த தெய்வம் எத்தனை? மகிழ்ச்சி கேட்கிறார். ஒண்ணுதான். அப்ப அது எது அப்படின்னு சொல்லும் போதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, இந்த எல்லையற்ற தூய வெளி, எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்லையற்ற தூய வெளி, பெருவெளி, அதுதான் தெய்வம் என்று மகரிஷி மிக தெளிவாக நமக்கு டீச் பண்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த பெருவெளிதான் தன்னைத்தானே இறுக்கி இறை துகளா மாறி அனைத்துமா மாறி வந்து, இப்ப அந்த வெளி இல்லாத இடம் எது நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்றோம். இப்ப இந்த பூமி எங்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சூரியன் எங்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்குள்ள ஒரு அளவு. காற்று எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. நெருப்பு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. விண்ணுமே எங்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சத்தை கடந்து போனா விண் இல்லை. காந்த ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல, அப்ப எது எங்கும் இருக்கு? சுத்த வெளி எங்கும் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப எங்கும் இருக்குன்னு சொல்ல முடியற ஒண்ணுதானே தெய்வம். அதனால மதுரை சொல்றாங்க, சுத்த வெளிதான் தெய்வம். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதுக்கு எல்லையும் கிடையாது. இப்ப நீங்க எல்லா பொருளுக்கும் எல்லை கண்டுபிடிக்கலாம். சுத்த வெளிக்கு எல்லை என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? சரிங்களா? ஒரு சப்தத்துக்கு அளவு வைக்கலாம். மௌனத்துக்கு நீங்க என்ன அளவு வைப்பீங்க? ஒரு வெளிச்சத்துக்கு அளவு வைக்கலாம். இருட்டுக்கு என்ன நீங்க அளவு? ஒரு வெளிச்சம்னா இவ்வளவு தூரத்துக்கு அடிக்குதுன்னு சொல்லலாம். இருட்டு நீங்க நினைச்சிட்டு இருட்டுக்கு என்ன அளவுன்னு கேளுங்க. இருட்டுக்கு அளவு கிடையாது. அது எல்லையற்றது. துன்னிருளே அப்படின்னு சொல்லுவார் சிவபுராணத்தில். இறைவன் எப்படின்னா துன்னிருள், காரிருள். அதனாலதான் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பேரு இறைவனுக்கு கொடுக்குறாங்க. கிருஷ்ணன்னா கருப்பன் அப்படிங்கிற. சரிங்களா? இப்ப கிருஷ்ண சாமின்னா இறைவன் கருப்பா இருக்கு. தமிழ்ல கருப்பு சாமி. இறைவன் கருமை நிறம் கொண்டான். அதனாலதான் கோவில்கள் கருங்கல்ல சிலைகள் வச்சு. இது நிறைய அது இப்படி பேசிட்டே இருக்கலாம் நம்ம. அப்ப இறைவன் எல்லை இல்லாதவன். அவனுக்கு எல்லை, அவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி, அவன் தான் எல்லாவற்றுக்கும் அந்த, அவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. சுத்த வெளியே ஒண்ணு எடுத்துக்கோங்க, எம்டி ஸ்பேஸுக்கு தோற்றம் இருக்கா, முடிவு இருக்கா? அதுல இருந்து தோன்றி எல்லா பொருளுக்கும் தோற்றம் இருக்குது, முடிவு இருக்குது, பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது. ஆனா இறைவனுக்கு என்ன கிடையாது? பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அவன் ஆதி அந்தம் இல்லாதவன். அதை உணர்த்துறதுக்கு தான் சிவ தத்துவத்தை விஷ்ணுவையும் பிரம்மாவையும் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இவர் மேல அன்னப்பறவையாய் பறந்து மேல 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 போனாரு செருவனை தலையை பார்க்கறது. அவர் வராக அவதாரம் எடுத்து கீழே நோண்டி 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 போனாரு காலை பார்க்க. ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க, பல யுகங்களா போயிட்டே இருக்கிறாங்க, பல யுகங்களா போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அடிய முடிய பார்க்கல. சரிங்களா? அப்போ மேல இருந்து ஒரு தாளம்பு விழுகுது. அதை இவர் அன்னப்பறவையா பிரம்மா பாக்குறாரு. சரிதானுங்களா? அப்போ அது பல யுகங்களா விழுந்துட்டு இருக்குது. பல யுகங்களா விழுந்துட்டு இருக்கு தலையிலிருந்து. சரிங்களா? அப்ப அவர் பார்த்து ஒரு பொய் சொன்னதா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பிரம்மா கோவில் நிறைய ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? விஷ்ணு ஒத்துக்கிட்டார், முடியலப்பா, நான் எவ்வளவோ போய் பார்த்துட்டேன், உன்னோட அடிய பார்க்க முடியல. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சுத்த வெளியை நீங்க எங்க போய், சுத்த வெளிக்கு எங்க போய் அடிய பார்ப்பீங்க, முடிய பார்ப்பீங்க? அது எல்லையற்ற பெருவெளி. அதுக்கு அடியும் இல்லை, முடியும் இல்லை, தொடக்கம் இல்லை, முடியும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தம் இல்லை. சரிங்களா? இதுதான் இறைவன் அப்படிங்கிறது உணர்த்துதான் மகான்கள் பல தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. மகரிஷி வெரி கிளாரிட்டியா அந்த இறைநிலை எப்படி இறை துகளாச்சு,
எப்படி அந்த இறைத்துகள் எப்படி விண்ணாச்சு பஞ்சபூதமாச்சு மனுஷனாச்சுங்கிறது மிக தெளிவா நமக்கு தன்மாற்ற தத்துவம். இதுக்கு பேர் வந்துங்க டிரான்ஸ்பர்மேஷன் தியரி. எவல்யூஷன் விட அடுத்த லெவல் மகரிஷி சொல்றாங்க. இப்ப மகரிஷி அவங்களோட ஞானத்தை இன்னும் இந்த உலகம் புரியல. அதுதான் ஓப்பனா சொல்லணும். மகரிஷி கொடுக்குற இந்த தத்துவம் மட்டும் இன்னைக்கு வேர்ல்டு சயின்ஸ்ல அவங்க எடுத்து ரிசர்ச் பண்ணாங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இது தீர்வா போயிடும். குறிப்பா விஞ்ஞானத்தில் இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கு தீர்வா போயிடும். பட் மகான்களை சயின்டிஸ்ட் அவ்வளவு சீக்கிரம் உடனே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். இந்த இறைவனை பற்றிய ப்ரூஃப் எப்படி கண்டுபிடிக்கும்? இறைவனை பற்றி பிரிண்ட் ப்ரூஃப் எடுக்க முடியாது. ஏன்னா பிரிண்ட் அணுக்களால் ஆனது. நீங்க என்ன விஞ்ஞான கருவியை கொண்டு பார்த்தாலும் அணுக்கள் இருந்தா பார்க்கணும். இது அணுக்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை, எதற்கும் புலப்படாத ஒரு நிலை கருவிகளுக்கு. அப்ப மனித மனதிற்கு உணரக்கூடிய ஒரு, இப்ப மனதுல உணரும் போது அத்தனை சயின்ஸை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீனா கடைசி என்ன சொல்லி, நான் இத்தனை கண்டுபிடிச்சு என்னையான்னு தெரிஞ்சுக்காம போயிட்டு இருந்தா சொல்ல ஐன்ஸ்டீனோட வார்த்தை. சரிங்களா? அப்போ அவன் ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு போறாரு, இந்த பிரபஞ்சத்தை பெரிய ஆராய்ச்சி பண்ணி முதல்ல எடுத்துட்டு வந்தது நியூட்டன். நமக்கு நல்லா தெரியும், சயின்ஸோட ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு? பிரபஞ்சத்தை நாலா பிரிக்கிறார். பிரபஞ்சத்தை நாலா பிரிக்கிறது உங்களை அடுத்த வகுப்புல தெளிவா சொல்லுவோம். மொத்த பிரபஞ்சத்தை நாலா பிரிக்கிறார். அப்போ அது அவர் கண்டுபிடிக்கிறப்ப அதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த பிரபஞ்சத்தை நாலா பிரிச்சதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் பிரபஞ்சத்தை ரெண்டா பிரிக்கிறார். அவர் கொடுத்த நாளை ரெண்டா மாத்திட்டார். ஆனா அவர் எழுதுறார், ஐன்ஸ்டீன் எழுதுறாரு, இந்த ரெண்டும் உண்மை அல்ல, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் முதன்மை, அதுதான் உண்மை. பட் அது என்னால சொல்ல முடியல, எனக்கு பின்னாடி வர்றவங்க யாராவது சொல்லுவாங்கன்னு எழுதுறாரு. அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாரு, ஸ்பேஸ். அவர் ஐன்ஸ்டீன் கொடுத்தது ஒன்று வெளி, இன்னொன்று ஆற்றல். சரிங்களா? அப்ப வெளியே ஆற்றலா அப்படிங்கறது அவரால் டிசைட் பண்ண முடியல. அப்ப அவர் சொல்றாரு, ஃபியூச்சர்ல வர்றவங்க இதை டிசைட் பண்ணுவாங்க. மகரிஷி வர்றாங்க, வெளிதான் முதன்மையானது. ஏன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் ஃபேக்டரிக்கு ஒரு காரை பாக்குறாங்கன்னா, இந்த கார் எப்படி உருவாச்சு அப்படின்னா, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டா கழட்டி 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 பார்ப்பாங்க. ஓ, டயர் இருக்குதா, இந்த இடத்துல ஸ்டேரிங் இருக்குதா, இங்க எப்படி இருக்கா, அப்படி கழட்டி கழட்டி பார்ப்பாங்க. இது சயின்டிஸ்டோட வேலை. பட் மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கார் ஃபேக்டரிக்கு நேரா போயிடுவாங்க. டைரக்டா ஃபேக்டரிக்கு போறது. ஃபர்ஸ்ட் எதை எடுத்து வைக்கிறான்னு பார்ப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட், ஓகே ரைட், நெக்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது. அப்ப கார் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படி தெரிஞ்சிடும். அப்ப மெஞ்ஞானிகளுக்கா யாருக்கு கரெக்டா தெரியும் இந்த பிரபஞ்சம் உருவானதுன்னா மெஞ்ஞானிகளுக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்க அது உருவான மூலத்துக்கே போயிடுவாங்க, இறைவன்ட்டே போயிடுவாங்க. அப்ப அங்க போனோடனே அங்க எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த இறைவன் எப்படி இது உருவானா, எதுக்கு உருவானா, எப்படி மாற்றம் அடைஞ்சா, எல்லாம் ஏ டு ஜெட் அவங்களுக்கு கிளாரிட்டியே தெரியும். பட் சயின்டிஸ்ட் கீழ இருந்து போறவங்க, அவங்களுக்கு எது முன்னாடி வச்சான் எது பின்னாடி வச்சான் ஒண்ணுமே தெரியாது. இதுதான் இப்ப நமக்கு இருக்கிற ப்ராப்ளம். இன் ஃபியூச்சர் மகரிஷியோடைய தத்துவங்கள் உலக விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது இன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சம் அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க, செவி கொடுக்குறாங்க. பட் இது முழுமையா போகும்போது மொத்த உலகத்திற்கான ஒரு மாற்றமாக மகரிஷி கொடுக்குற இந்த இறை தத்துவம் இருக்கும். எல்லாத்தினுடைய பர்பஸ் என்ன? ஒரு மனுஷன் அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும். ஒரு மனிதன் துன்புறுத்த கூடாது. அப்ப இறைவன் தான் எல்லாமே இருக்கிறான்னு நம்ம யாராவது துன்புறுத்துவோமா? கண்டிப்பா துன்புறுத்துமா. யாரோ ஒருத்தர் இருக்காருங்காட்டு தானே துன்புறுத்தும். சரிங்களா? அதே போல யாராவது துன்பப்படுறப்ப நம்ம இப்போ கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இறைவனே துன்பப்படுறான்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டுக்காம இருக்க முடியாது. அப்ப இந்த நிலைக்கு நம்ம உணர்வுக்கு வரணும். அதுக்குதான் இந்த தத்துவங்கள் விளக்கங்கள் எல்லாமே. சரி, அந்த விதத்துல இப்ப நம்ம காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். இந்த அடுத்த வகுப்புல இந்த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் இதெல்லாம் எப்படி தோன்றி அதெல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புனிதமான நல்ல நேரத்துல இந்த தெய்வீகமான நிகழ்வுல கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் உலக மக்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி பிறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, மக்கட்கு
அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து பொறுமை எனும் பேறு 16 பெற்று திருவாழ்வு வாழ்வு வாழ்க வளர்க வாழ்க வாழ்க. மகிழ்ச்சி. நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகின்ற 28ஆம் தேதி, இன்று 25 செவ்வாய்க்கிழமை, 28 வெள்ளிக்கிழமை, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மகா சமாதி அடைந்த நாள். பூத உடலை விடுத்து இந்த இறைநிலையோடு அவர் இணைந்த, பிரபஞ்சத்தோடு இணைந்த நாள். ஒவ்வொரு நாள்லையும் மகான்களுடைய ஆற்றலை நம்ம பெற முடியும்னாலும் அவர்களுடைய இந்த மாதிரி சமாதி அடைந்த தினம், பிறந்த தினத்துல அவங்களோட ஆற்றலை இன்னும் அபரிவிதமா நம்ம உள்வாங்கி கொள்ள முடியும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அந்த அன்னைக்கு எல்லாருமே மௌனம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மகரிஷி அவங்களோட நோக்கம் உலக அமைதி. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் மனிதர்களும் மகிழ்ச்சியா. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த அன்னைக்கு காலையில 9 to இரவு 9, 12 மணி நேரம் உலக அமைதி கருத்தரங்கம் நம்ம ஜூம்லயே ஏற்பாடு பண்ணிருக்கோம். சரிங்களா? அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 அமைப்புகள்ல இருந்து ஒரு ஆசிரியர்கள் ஞானத்தை நம்ம கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு அமைப்பும் எப்படி உலக அமைதியை நோக்கி பயணிக்குது, ஒவ்வொரு அமைப்புமே உலக அமைதிக்காக தான் செயல்படுது. அப்ப அந்த 20 அமைப்புகளுடைய ஞானத்தையும் நாம பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய அரிய விஷயம். அது அந்த அன்னைக்கு நடக்கும். அதனால நீங்க எல்லாருமே அந்த அன்னைக்கு ஒரு ஃபுல் டே நம்ம ஜூம்ல இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இருங்க. அவங்க சொல்ற கருத்துக்களை உள்வாங்குங்க. அந்த அன்னைக்கு வேதாத்திரி மகரிஷிக்காக நாம ஒரு நாளை ஒதுக்குறோம். ஒரு நாள் கூட இல்லை, ஒரு அரை நாள் ஒதுக்குறோம். 12 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம சிந்தனை உலக அமைதி. அதுல அந்த ஆசிரியரோட உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை நினைச்சு வாழ்த்துவோம் ஒரு 5 நிமிஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. அப்ப இந்த வாழ்த்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வாழ்த்திட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இது எல்லாமே கலக்கும் போது நீங்க அந்த அன்னைக்கு முழுமையா இந்த நிகழ்வுல கலந்து ஒரு நிறைவு பண்ணீங்கன்னா உங்க சோல் பயங்கரமான ஒரு பியூரிபிகேஷனா, பவர்ஃபுல்லா, இல்லையா? ஏன்னா நம்ம எது செய்யறோமோ அதுக்கான கர்மா நமக்கு வரும், புண்ணிய கர்மா. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். நீங்க எல்லாருமே, குறிப்பா ஆனந்த யோகா பயிற்சியில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே நீங்க நிச்சயமா அந்த 12 மணி நேர நிகழ்வுல முழுசா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாப்பிட்ற நேரம் போக. சரிங்களா? ஒரு தியான நிலையில அந்த 20 ஆன்மீக அமைப்பு ஒன்றும் மிகப்பெரிய ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. அவங்க என்ன கருத்து சொல்ல வர்றாங்க, உலக அமைதிக்கு நம்ம என்ன செய்யலாம். சரிங்களா? நம்ம தியானத்துல தொடர்ந்து உலக அமைதிக்காக அந்த அன்னைக்கு நம்ம சிந்திப்போம். நிச்சயமா அதை நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதனோட போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அமைப்பு மட்டுமே பண்ணதுன்னா எல்லாரும் வர்றதுக்கு சிரமப்படுவாங்க. பட் எல்லா அமைப்பும் வருது அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வர்றதுக்கு இதுல வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஈவினிங் ஞானத்தை அடையும் ரகசியம் என்று அந்த ஞானத்தை உணர்வதற்கு ஒரு அதி அற்புதமான நுட்பம் ஒண்ணு இருக்குது. அதை பயன்படுத்தணும். நிறைய நுட்பங்கள் இருக்கு. அதுல ஒரு மிகச்சிறந்த நுட்பத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றோம். வாய்ப்பு இருக்கிறவங்க ஈவினிங் 6 மணிக்கு தவம், 6:30 மணிக்கு ஸ்பீச் இருக்கு, அதில் கலந்துப்போம். சரிங்களா? மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க. ரொம்ப நிறைவு பண்ணிக்கலாமா? மகிழ்ச்சி. நன்றிங்க.